முக்கிய செய்தி: இன்று நடைபெறவிருக்கும் தாவைக்க தோழமை கட்சிகள் கூட்டத்தில் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் காத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன், வணக்கம். தொடர்பான விவரங்கள். வணக்கம். தாவேகா தோழமை கட்சிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருக்கின்றது. இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வாக மட்டுமல்லாமல் புதிதாக உதயமாகி ஆட்சி பிடித்திருக்கிற தாவேகாவின் அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலை நோக்கி அவர்கள் செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு எளிதாக கைகூடுமா, அவர்களுடைய திட்டம் நிறைவேறுமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் IUML ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்து வருகின்றது. இந்த நிலையில்தான் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தந்த தோழமை கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து விவாதிக்கவும் சென்னை அடுத்த கோவளத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று மாலை 4 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமை தாங்குகிறார். அதன்படி இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு ஏற்கனவே தோழமை கட்சி தலைவர்களை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சருமான ஆதவர்ஜன் ஆகியோர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். சமீபத்தில் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்த மதிமுகவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் அரசியல் சூழலை பயன்படுத்தி தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒன்றாக நிற்பது போன்ற ஒரு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதுதான் தாவேகாவினுடைய மிக முக்கியமான அரசியல் வியூகமாக பார்க்கப்படுகிறது. அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகளை தன்னுடைய பக்கம் இழுத்து அதன் மூலமாக ஒரு நிலையான கூட்டணியை கட்டமைக்க தாவேகா திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்பாகவே இந்த கூட்டத்தை அவர்கள் பயன்படுத்த பார்க்கிறார்கள். இந்நிலையில் தான் திடீர் ட்விஸ்டாக இந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்காது என்று அறிவித்து விட்டார்கள். இது தொடர்பாக கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் நாம் விசாரித்தோம். எதற்காக, என்ன காரணம் என்று விசாரிக்கப்பட்ட போதுதான் தாவேகா அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கின்றோம், எங்களுடைய ஆதரவு தொடரும், அதே நேரம் நாங்கள் கூட்டணியில் இல்லை, அமைச்சரவையிலும் இடம்பெறவில்லை, அதனால் தாவேகா நடத்தக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை, இது தொடர்பாக முதலமைச்சரை இன்று நாங்கள் சந்தித்து விளக்கம் அளிக்க இருக்கின்றோம் என்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் நாம் விசாரித்த போது அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தாக இது இருக்கின்றது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் புதிய கூட்டணி உருவாக்குவது, கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார், கூட்டணிக்கான பெயர், கட்சிகளின் சார்பில் ஒருங்கிணைப்பு பிரதிநிதிகளை நியமிப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் காவிரி, மேகதாது, இருமொழி கொள்கை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனைகளுக்கு கொள்கை அளவில் செயல் திட்டங்கள் உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதன்படி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இடதுசாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மற்றபடி விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் முடிவில் கூட்டணிக்கு பெயர், தலைமை மற்றும் செயல் திட்டங்கள் இறுதி செய்யப்படும் பட்சத்தில் இந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல், அதற்கு முன்னதாக நடக்கக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீடிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் கூட்டணிக்கான பெயர் இந்த கூட்டத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தாவேகாவின் திட்டமாக இருக்கிறது. ஆனால் அது நிறைவேறுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் ஏற்கனவே தற்போது மாநில உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்து தோழமை கட்சிகள் அடங்கிய கூட்டணி என்ற வகையில் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு அப்போது கடும் எதிர்ப்பு இருந்தது. விசிக தரப்பிலும் அதற்கு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அது உண்மையல்ல என்று தெரிவித்திருந்தார். கம்யூனிஸ்ட் தரப்பிலும் மிக கடுமையான எதிர்வினையாற்ற அதிக பிரச்சனைத்தனமாக இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் புதிய கூட்டணி, அந்த கூட்டணிக்கான பெயர் வைப்பதில் அதன் மூலமாக ஒருங்கிணைப்பது தாவேகாவுக்கு சாத்தியமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைமையிலான அரசுக்கு இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு வழங்கி வந்த நிலையில் தாவேகாவின் தோழமை கட்சிகள் பங்கேற்கும் பிரம்மாண்ட விருந்து மற்றும் ஆலோசனை கூட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதை தவிர்த்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த கூட்டத்தில் தாங்கள் பங்கேற்றால் தாவேகா கூட்டணியில் முழு அங்கமாக மாறிவிட்டதாக ஒரு பிம்பம் பொதுவெளியில் உருவாகும் என அவர்கள் கருதுகிறார்கள். தாவேகா அரசுக்கு வெளியில் இருந்து மட்டுமே ஆதரவு என்ற தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும், மற்றபடி கூட்டணியில் இன்னும் நாங்கள் இணையவில்லை என்பது போன்ற நிலைதான் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தாவேகாவுடைய மிக முக்கியமான திட்டம் என்பது
இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து ஒரு பெயர் வைக்க வேண்டும். தமிழகத்தில் ஏற்கனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது என்ற வகையில் செயல்பட்டு வந்தது. அதே போன்று அதிமுக பாஜக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வகையில் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் தற்போது தாவேக அரசு அமைத்திருக்கும் நிலையில், ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில், திமுகவோட அங்கம் வகித்த கூட்டணிகளை தன் பக்கம் இழுத்திருக்கும் நிலையில் நாமும் ஒரு புதிதாக இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். அந்த பெயர் மூலமாக விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட IUML உள்ளிட்ட திமுகவோடு அங்கம் வகித்த ஆதரவு தெரிவித்த கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்து ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் தாவேகாவின் மிக முக்கியமான நோக்கம் இந்த கூட்டத்தில். ஆனால் அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள், மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, கலந்து கொண்டால் கூட்டணியில் சேர்ந்து விட்டதாக ஆகியோடு நாங்கள் இன்னும் கூட்டணி முடிவு எடுக்கவில்லை என்று தெரிவித்து விட்டார்கள். அதே சமயத்தில் விசிகாவும் இதற்கு உடன்படுமா என்பதுதான் மிகப்பெரிய அடுத்த ட்விஸ்டாக இருக்கின்றது. விசிகா பொறுத்தவரை ஏற்கனவே அதனுடைய தலைவர் திருமாவளவன் பேசும்போது இது ஒரு ஃபார்முலான ஒரு நடைமுறை நன்றி தெரிவிக்கும் கூட்டமாகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் தாவேகாவின் திட்டம் அதுவல்ல. இந்த கூட்டணி இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு பெயர் வைத்து ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தாவேகாவின் பிரதான திட்டம். அப்படி வைத்தால் அதன் மூலமாக அடுத்தடுத்து திமுகவை பலவீனப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து தாவேகா எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலில் மிக வலுவான ஒரு கட்டமைப்பு நோக்கி இட்டுச் செல்ல முடியும் என்பது அவர்களுடைய திட்டம். ஆனால் அதற்கு விசிக உடன்பட வாய்ப்பு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. காரணம், இப்போது வரையிலும் தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு, அதே போல கூட்டணியில் கூட்டணியில் சேர்ந்து விட்டார்கள். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லிமுக்கும் தாவேகாவுடன் கூட்டணி என்று அறிவித்து விட்டார்கள். மதிமுக கூட்டணி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் விசிக என்னும் தாவேகாவுக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் அவர்கள் ஒருங்கிணையவில்லை. மற்றபடி வெளியிலிருந்து ஆதரவு, அதன் மூலமாக அமைச்சர் இடம் மட்டும்தான் தெரிவித்திருக்கார்கள் தவிர இன்னும் நாங்கள் தாவேகாவோடு கூட்டணி சேரவில்லை என்று அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவேகாவுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டணிக்கான பெயர் அவர்கள் வைத்தால் அதை விசிக ஏற்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவேகாவுடைய திட்டம் இந்த கூட்டத்தின் மூலமாக நிறைவேறுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒருவேளை அது நிறைவேறாத பட்சத்தில் வழக்கமாக நன்றி தெரிவு கூட்டமாக நாங்கள் இதை நடத்தணும் என்று அவர்கள் கடந்து போக முடியும். ஆனால் பிரதான நோக்கம் என்பது இந்த கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தின் மூலமாக கூட்டணிக்கான ஒரு பெயரை வைத்துவிட்டு ஒரு வலுவான கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதால் தாவேகாவின் திட்டம். ஆனால் அது நிறைவேறுவதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. அது என்ன நடக்க போகிறது என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பிரீதி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.